என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையின் கனவுகள் உடைந்து எல்லாமே முடிந்தது என்ற நிலையில் காணப்படுகிறீர்களா? இந்த உண்மை கதையை கேளுங்கள். நத்தானியேல் என்பவர் ஒரு சிறந்த கட்டட கலைஞர். தேவனுடைய ஆலயங்கள் கட்டுவதை தனது வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டு வாழ்ந்தார். அதற்கான திறமைகளையும் வளர்த்து கொண்டார். அவருக்கு ரோம ஆட்சியின் கீழ் இஸ்ரவேலில் வேலையும் கிடைத்தது. ஒரு நாள் அவர் கட்டி கொண்டிருந்த கட்டடம் இடிந்து விழுந்தது. அதன் கூடமே அவருடைய கனவுகளும் இடிந்து விழுந்தது. அவர் வேலை இழந்து மனமுடைந்து போய் ஒரு அத்திமரத்தின் கீழ் இருந்து பாரத்தோடே தேவனிடத்தில், ஏன் என்னை ஒரு கட்டட கலைஞராக சகல திறமைகளுடன் உருவாக்கினீர்? அதனால் தானே என்னுடைய நோக்கம் தேவனுக்கென்று ஆலயங்கள் கட்டுவது என்று நினைத்தேன். ஆனால் இன்று ஏன் என்னை கைவிட்டு விட்டீர்கள்? ஏன் உங்கள் முகத்தை என்னிடம் இருந்து மறைத்து விட்டீர்கள்? ஏன் என்னுடைய ஜெபத்திற்கும் பதிலளிக்கவில்லை என்று புலம்பினார். அதோடு அவருக்கென்று ஆலயம் கட்டுவதற்காக தயாரித்த வரைபடத்தையும் எரித்தான். மறுநாள் நத்தானியேலின் நண்பர் பிலிப்பு அவனை ஒரு நபரிடம் அழைத்து சென்றார். அந்த நபர் நத்தானியேலிடம், உன் வாழ்வின் உடைக்கப்பட்ட நிலையில் நீ இருந்தபோது நான் உன்னை கைவிடவில்லை. என் முகத்தை உனக்கு மறைக்கவும் இல்லை. நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை பார்த்தேன். நீ ஒரு உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னார். அதோடு, என்னை பின்பற்றி வா, நாம் ஒருமித்து ஆலயம் கட்டலாம். அது நீ நினைத்தது போல கல்லாலும் மண்ணாலும் கட்டும் ஆலயம் அல்ல, மக்களுடைய இருதயத்தில் சிருஷ்டிக்கும் ஒரு ஆலயம் என்றார். நத்தானியேல் மட்டுமல்ல, கல் சிற்பாசாரியாக இருந்த ததேயுவையும் மக்கள் மனதுகளை செதுக்கும் சிற்பாசாரியாக அழைத்தார். தோல்வியின் விளிம்பில் திகைத்து கொண்டிருந்த மீனவனான சீமோன் பேதுருவையும் மனிதனை பிடிக்கிறவனாக அழைத்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. எனவே என் அன்பான நண்பனே, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் இன்று உங்களோடு தான் பேசுகிறார். உங்கள் கனவுகள் உடைந்து போகவில்லை. உங்களை கர்த்தர் கைவிடவும் இல்லை. அவருடைய வழிகளில் நடக்க இன்று உங்களை அழைக்கிறார். நீங்களை எதிர்பாராத உயரத்துக்கு உங்களை எடுத்து வர விரும்புகிறார். அவரை விசுவாசித்து இயேசுவை பின்பற்ற உங்கள் வாழ்க்கையை இன்று ஒப்புக் கொடுப்பீர்களா? அவரே உங்களை உயர்த்துவார். ஆமென்.